பாப்பா கை அடிபட்டதுலேருந்து அவள் பெருசாக வெளியில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகவே இல்லை. ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே இருக்கா. அவளும் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டே ஈவினிங் சரி பக்கத்தில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பார்க்கு ப்ளஸ் அங்கேயே வந்து போட்டிங் கூட இருக்குது. இப்போ தான் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். டெய்லியுமே போனால் கூட அந்த பார்க்லாம் பார்த்துட்டா பசங்க ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுறாங்க. அதே மாதிரி தான் குட்டீஸ் 2 பேர் நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க டயர்ட் ஆகிற வரைக்கும் விளையாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock போட்டிங் கிளம்பணும். பாப்பா கையில் அடிபட்டுருக்கிறதுனால ஜாக்கெட் வேணான்னு சொல்லிட்டாங்க. குட்டி பாப்பா வந்துட்டு மடியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் தான் உள்ளே போனோம். ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. பாப்பா கையில் அடிபட்டுறதுனால ரொம்ப சேஃபாக தூக்கி உள்ளே இறக்கி விட்டாங்க. பசங்க 2 பேரும் ரொம்பவே எக்ஸைட்டட். அதில் குட்டி பாப்பா ஆதிராலாம் பார்த்தோன்னா அவளுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போட்டிங் போகிறது. ஸோ ருத்ரா எந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தாலோ ஆதிராவும் அந்தளவுக்கு எக்ஸைட்டடாக இருந்தாள். அஸ் அ பேரண்ட்டாக எங்களுக்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவள் துருன்னு ஹாப்பியாக பழைய மாதிரி விளையாடுறதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக திருப்தியாக இருந்தது. ஸோ அந்த டேவை சூப்பராக என்ஜாய் பண்ணோம்.